ராதிகா, 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் இப்போது 10 ஜன்பத் ரோடு இல்லத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை அவர் சந்திக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைவதற்கு முதலில் ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை அவர்கள் சந்திக்கவில்லை கடந்த முறை பயணத்தின் போது என்ற ஒரு விமர்சனம், சர்ச்சை இருந்தது. அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போது இன்று டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் இப்போது முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். அதற்கான இன்று அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்திருப்பதன் மூலமாக காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணியானது தமிழகத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்கள் ஆகியவற்றில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக கடந்த டெல்லி பயணத்தின் போது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்கவில்லை என்றும், அவர் ஆட்சி அமைப்பதற்கு முதலில் ஆதரவு தெரிவித்தது, நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும், காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி மற்றும் ஒரு எம்பி பதவி ஆகியவை அளித்துள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைவர்களை கடந்த முறை அவர் சந்திக்காத சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போது அவருடைய இல்லத்தில் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருப்பது தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இடையேயான அந்த கூட்டணியை வலிமைப்படுத்தும் வகையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பது இன்றைய சந்திப்பின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை அவருடைய இல்லத்தில் சென்று இப்போது முதலமைச்சர் விஜய் அங்கு அவர்களோடு கூட்டணி அரசுக்கு முதலில் ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்தும், அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தமிழகத்தில் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு அனைவரும் இணைந்து பயணிப்போம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பானது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் இடதுசாரி கட்சி தலைவர்களையும் அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் மற்றும் டி ராஜா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஆகியோரையும் சந்திப்பதற்கான நிகழ்ச்சி நிரல் நாளை இருப்பதாக கூறப்படுகிறது. நாளை நிதி ஆயோக் கூட்டத்திற்கு கலந்து கொண்ட பின்னர் டெல்லியில் உள்ள பல்வேறு கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களின் இல்லத்தில் இப்போது முதலமைச்சர் விஜய் அங்கு சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ராகுல் காந்தி இல்லத்தில் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் மல்லிகார்ஜுன கார்கேயையும் முதலமைச்சர் விஜய் சந்திப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி, கர்நாடகம் மற்றும் தெலுங்கானா, இது தவிர தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, கேரளத்தில் புதிதாக ஆட்சியை பிடித்துள்ள இந்த சூழ்நிலையில் கர்நாடக மாநிலத்திலும் முதலமைச்சர் மாற்றப்பட்டுள்ள சூழ்நிலையில் தென் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி அங்குள்ள அனைத்து ஆட்சியிலும் அவர்கள் பங்கேற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான தருணம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சர்கள் இங்கு தமிழக அமைச்சரவையில் பங்கேற்ற நிலையில் தமிழக கட்சியான தமிழகத்தில் ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் விஜய் இப்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ராதிகா.